அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ மேக்ஸ். நம்ம போன வீடியோஸ்லாம் என்ன பார்த்துருந்தோன்னா ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனும் ஒரு ஃபங்க்ஷனில் டொமைன்னா என்ன, கோடொமைன், ரேஞ்சு, இமேஜ், ப்ரீ இமேஜ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் திரும்பவும் உங்களுக்கு அதுக்கான டெஃபினேஷன்லாம் வேணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி நம்ம டொமைனு, கோடொமைன், ரேஞ்ச் எழுதுறது அப்படிங்கிறதையும், அதே போல் ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி நம்ம டொமைன், ரேஞ்செல்லாம் எழுதுறது அப்படிங்கிறதையும் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள், ஒரு ரிலேஷனோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் கிவன் ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லை ரிலேஷனா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு அதை நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, f ஈக்குவல் டு x, y அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. x அண்ட் y ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு 1லேருந்து 10 வரை, அதாவது 1லேருந்து 1, 2, 3 எக்ஸட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா 2x அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷனுக்கு நம்ம வந்து டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இது 3 கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இது ஃபங்க்ஷனாக இருக்குதா இல்லை ரிலேஷனாகவே தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 4 வேலை இருக்குது நமக்கு இந்த சம்மில். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, கிவன் கண்டிஷன்லேருந்து y ஈக்குவல் டு 2xன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அண்ட் x பிலாங்ஸ் டு n. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூஸை 1, 2, 3, 4 எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். y ஈக்குவல் டு 2x அப்படிங்கிறதுனால yயோட வேல்யூஸ் வந்து எக்ஸோட ஒரு வேல்யூவுக்கும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ 2, 4, 6, 8, 10 எக்ஸட்ரா இப்படி வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ரிலேஷன் அப்படின்னு சொன்னாவே நம்ம எப்படி எழுதுவோம்னா ஆர்டர்ட் பேராக எழுதுவோம். ஸோ ஆர்டர்ட் பேர் அப்படிங்கும்போது x, y அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, x ஈக்குவல் டு 3 இருந்தால் y ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு 4 அப்படின்னா y ஈக்குவல் டு 8 எக்ஸட்ரா. இதே போல் 5, 10, 6, 12 இப்படி எழுதிட்டே போகலாம். ஸோ அதனால் எக்ஸட்ரா போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து ஒரு ஆரோ டயக்ராமில் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரோ டயக்ராம் வந்து எதுலேருந்து எதுக்கு நம்ம போட போகிறோம்னா, எக்ஸுங்கிற செட்லேருந்து ஒய்ங்கிற செட்டுக்கு போட போகிறோம். எஃப்னு அவங்க சொல்லியிருக்க ஃபங்க்ஷன்ஸோ எஃப் தான் நம்ம இங்கே ஆரோ டயக்ராமில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸு, ஒய் போட்டாச்சு. எக்ஸோட எலமெண்ட்ஸும் ஒய்யோட எலமெண்ட்ஸும் நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நேச்சுரல் நம்பர். அதனால் நம்ம எக்ஸோட வேல்யூஸும் 1, 2, 3, 4 எக்ஸட்ரா அப்படின்னு எழுதிக்கிறோம். ஒய்யோட வேல்யூஸையும் 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா. ஸோ அப்படி எழுதிக்கிறோம். இப்போ எழுதிட்டு இங்கே நமக்கு உள்ள ரிலேஷனை வந்து இங்கே மேப் பண்ணிக்கிறோம். ஸோ 1லேருந்து 2, 2லேருந்து 4, 3லேருந்து 6, 4லேருந்து 8 இதை மேப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இன்னும் நிறைய நம்ம மேப்பிங் பண்ண முடியும். 5, 10 போடலாம், 6, 12. ஸோ இது மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா அது வந்து பிலாங்ஸ் டு என்னங்கிறதுனால. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே வந்து மேப்பிங்கில் வருது. இப்போ 5 போட்டாலும் 6 போட்டாலும் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் அதோட மேப்பிங் எலிமெண்ட் வந்து இங்கே ரைட் சைடில் நமக்கு வரதான் போகுது. ஏன்னா அதுவும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லா நம்பர்ஸுக்கும் இமேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா 1-to-1 கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது. ஒரு லெஃப்ட்டில் ஒரு நம்பர் எடுத்துகிட்டா ரைட்டில் ஒரு நம்பருக்கு தான் மேப் ஆகுது. ஸோ இந்த 2 தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன். அப்போது நம்ம டெஃபினேஷன் படி இங்கே நமக்கு எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜஸ் இருக்குது. அண்ட் இமேஜஸ் வந்து எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம வந்து இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொமைனு, கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் நம்ம வந்து எழுதணும். ஸோ டொமைன் அப்படிங்கும்போது நம்ம எதை எழுதுவோன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதெல்லாம் நமக்கு வந்து மேப்பிங்கில் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம டொமைன் எழுதிடுவோம். இப்போ இந்த இதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வரைக்குமே வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து இதில் வந்து நம்ம மேப்பிங்கில் வருது. அதனால் நம்ம டொமைன் என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 1, 2, 3, 4 எக்ஸட்ரா. ஸோ இதுக்கப்புறம் 5, 6, 7, 8 எது போட்டாலும் உங்களுக்கு வந்து மேப்பிங்கில் கண்டிப்பாக வந்துடும். அதனால் இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து எதில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க டொமைன் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு கோடொமைன் எழுதணும். கோடொமைன் அப்படிங்கிறது ரைட் சைடில் உள்ள பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எழுதணும்.
அப்போ ரைட் சைடில் உள்ள பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா ஒய்ங்கிற இந்த செட்டு ஃபுல்லாகவே தான் வரப்போகுது. ஸோ கோடொமைன் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா. ஸோ அதுவும் வந்து அதே சேம் இதுவே தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் நம்ம எழுதணும். ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ரைட் சைடில் மேப்பிங்கில் வருதோ அது மட்டும்தான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எதெல்லாம் மேப்பிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து மேப்பிங்கில் வரலை, 2 மேப்பிங்கில் வருது, 3 மேப்பிங்கில் வரலை, 4 வருது, 5 வரலை, 6 வருது. ஸோ நம்ம 2 4 8 6 இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ 2 4 6 8 அடுத்தது இந்த 10 வரும், 5 எடுத்துக்கிட்டோம்னா 10ன்னு சொல்லி வந்துடும். ஸோ ரேஞ்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 எக்ஸட்ரா. ஸோ இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். டொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா. கோடொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு அதுவும் 1 2 3 எக்ஸட்ரா. ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2 4 6 8 எக்ஸட்ரா. ஸோ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இது மூணுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் ஓவர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷனோ இல்லை ஃபங்க்ஷனோ நமக்கு கொடுத்து அதுலேருந்து நமக்கு டொமைன், கோடொமைன், ரேஞ்செலாம் எழுத சொன்னால் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து எழுதணும். அண்ட் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னால் நம்ம 2 கண்டிஷன், அதாவது யூனிக் இமேஜ் இருக்குதா, எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸுக்கு ஒரு 4 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, 3 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத என்ன சொல்லியிருக்காங்கன்னா x² + 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நமக்கு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லை ரிலேஷனான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸை டிரைவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இங்கே n ஈக்குவல் டு நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ், இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு n, இந்த எக்ஸ்லேருந்து என்னுக்கு தான் இங்கேயும் மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 4 6 8ன்னு இருக்குது. இந்த எக்ஸ் வேல்யூஸ்க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + 1. அப்போ x² + 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுத்துக்கும் எக்ஸோட வேல்யூஸை போட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸை டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ x ஈக்குவல் டு 3 இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் 10, x ஈக்குவல் டு 4 இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் 17, x ஈக்குவல் டு 3 இருந்தால் x ஈக்குவல் டு 6 இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 37, x ஈக்குவல் டு 8 இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரிலேஷனையும் நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது ஃபங்க்ஷனான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனானு செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இமேஜஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போட்டுட்டோம்னா தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன மேப்பிங்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் வந்து 4 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, 3 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வேல்யூஸ் மட்டும்தான். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த எக்ஸோட வேல்யூஸுக்கு 4 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மேப்பிங் வந்து எக்ஸ்லேருந்து என்னுக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 1 2 3 எக்ஸட்ரா எழுதிக்கிறோம். அப்புறம் இடையில நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்து தேவையோ, ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேப் பண்ணணும். ஸோ என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவையோ அந்த வேல்யூஸ் நம்ம எழுதியிருக்கோம். எழுதிட்டு இப்போ வந்து மேப் பண்ண போகிறோம். எப்படி மேப் பண்ணியிருக்கோன்னா x ஈக்குவல் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10, x ஈக்குவல் டு 4 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 17, x ஈக்குவல் டு 6 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 37, x ஈக்குவல் டு 8 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 65. இதில் வந்து இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து வராது. ஏன்னு சொன்னால் எக்ஸில் வந்து 4 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, 4 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 4ஐயும் நம்ம மேப் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஆரோ டயக்ராம். இப்போ இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் மேப்பிங்கில் வந்துருச்சு, அதாவது இமேஜஸ் இருக்குது அதுக்கு, அண்ட் அந்த இமேஜஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன் வந்து டெஃபினெட்லி தஸ் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ஒரு வெரிஃபிகேஷனுக்காக டொமைன் கோடொமைனில் நம்ம வந்து எழுத போகிறோம். இப்போ
இப்போ டொமைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதெல்லாம் மேப்பிங்கில் வருதோ அதெல்லாம் டொமைன். ஸோ 3, 4, 6, 8ங்கிறது டொமைன். அதே போல் கோடொமைன் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே கோடொமைன். ஸோ 1, 2, 3, 4 எக்ஸட்ரா எல்லாமே வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ கோடொமைன். அடுத்து ரேஞ்சுங்கிறது என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடில் எது வந்து மேப்பிங்கில் வருதோ அது மட்டும்தான் ரேஞ்சு. அப்போது 10, 17, 37, 65 இது மட்டும்தான் வந்து ரேஞ்ச். இது அப்படியே நம்ம வந்து எடுத்து எழுதியிருக்கோம். பட் இது மூணு ஆக்சுவலாக நமக்கு கொஷினில் கேட்கல. டொமைன், கோடொமைன், ரேஞ்செல்லாம் கேட்கல. பட் நம்மளாம் வந்து நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்காக இதெல்லாம் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இவ்வளோதான், இதோட இந்த சம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம வந்து டொமைன், கோடொமைன், ரேஞ்செலாம் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எழுதுறதுக்கு தெரியும். அதே போல் ஒரு கிராஃபாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் f of 9 ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f of 9 அப்படின்னா எக்ஸில் 9. ஸோ அது வந்து எதுக்கு மேப் ஆகியிருக்குன்னா 2க்கு மேப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் நம்ம ஒரு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு இங்கே 7 பாயிண்ட் சம்திங் வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 4 பாயிண்ட் சம்திங் பாயிண்ட் வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 6, y equal to 5, x equal to 7, y equal to 8, x equal to 8, y equal to 4. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு எங்கெல்லாம் இன்டர்செக்டிங் பாயிண்ட் வருதோ, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்தந்த நம்பர்ஸ் தான் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. இதுலேருந்து நம்ம வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ டொமைன் அண்ட் ரேஞ்சு, இப்போ டொமைன் அப்படின்னு சொன்னாவே எக்ஸில் உள்ளது பாசிபிலிட்டிஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் எக்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்குமே இங்கே ஒயில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து மேப் ஆகியிருக்கு. எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒயில் உள்ள ஏதோ சம் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கிராஃபில் நோட் பண்ணியிருக்கோம். அதனால் இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து டொமைனில் எழுத முடியும். ஸோ டொமைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொமைன் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 எக்ஸட்ரா 10 வரைக்கும் நம்மளால் எழுத முடியும். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இதுதான் வந்து டொமைன். அடுத்தது நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா ஒய் டைரக்ஷனில் எதெல்லாம் வந்து மேப்பிங்கில் வருதோ அதெல்லாம் நம்மளால் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நமக்கு ஒய் டைரக்ஷனில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் தான் நமக்கு வந்து மேப்பிங்கில் வருது. ஏன்னா f of 9 ஈக்குவல் டு 2ங்கும் போதே இந்த கிராஃப் வந்து இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இதை விட்டு வெளியில் போயிடுது. ஸோ நம்மளால் 10 வந்து ரேஞ்சில் சொல்ல முடியாது, 9 வரைக்கும் தான் சொல்ல முடியும். அப்போ 0லேருந்து நம்ம எது வரைக்கும் எழுதலாம் அப்படின்னா 9 வரைக்கும் நம்மளால் ரேஞ்சில் எழுத முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஞ்ச் எழுதியிருக்கேன். ரேஞ்ச் என்னென்னு எழுதியிருக்கேன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் எழுதியிருக்கேன். 10 வந்து கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா 10ல் வந்து இங்கே எந்த மேப்பிங்குமே ஆகலை. அதனால் ரேஞ்சில் நம்ம வந்து எழுதக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படி எழுதியிருக்கோன்னு சொன்னால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னா லெஸ் தென் 10ன்னு கூட வச்சுக்கலாம். இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 போடுறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம டொமைனும் ரேஞ்சும் இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இதே சம்மில் வந்து இன்னும் சில வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் 0 அப்படிங்கும்போது இங்கே டேரெக்டாக எக்ஸில் 0ல் பார்த்தோன்னா ஒயில் வந்து 9. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9 அப்படின்னு எழுத முடியும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் அது வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 6ல். ஸோ எஃப் ஆஃப் 7 வந்து 6 அப்படின்னு எழுதியிருக்கோம்.
நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் டூ. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 2ல் பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் 6. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6ன்னு எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் 0 சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 0 வந்து என்னென்னு சொன்னால் 0 தான். ஓகே, இப்போ இந்த 4 வேல்யூஸும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, சாரி வியூவர்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் 0 கிடையாது, எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க எக்ஸில் 10ங்கும் போது இந்த கிராஃப் வந்து எக்ஸ் டைரக்ஷன்லேயே வந்து இன்டர்செக்ட் ஆகிடுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கிட்டால் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. ஸோ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. அதே போல் எஃப் ஆஃப் 0 வந்து 9 வரும். எஃப் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸில் 0 அப்படின்னா ஒயில் வந்து 9. ஸோ எஃப் ஆஃப் 0 வந்து 0 கிடையாது, எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9 அப்படின்னு வரும். எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா நமக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இன்னும் ஒரே ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸோட எந்த வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒய் டைரக்ஷனில் 1ன்னு இருந்தால் எக்ஸ் டைரக்ஷனில் என்னன்னு நம்ம சொல்லணும். இப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் 1ன்னு இருக்கும்போது நமக்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 9.5ல் தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9.5ன்னு இருக்கும்போது நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஒய் டைரக்ஷனில் 1 அப்படின்னு சொல்லி வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸில் 9.5 அப்படிங்கிற அந்த பாயிண்டில் தான் நமக்கு ஒய் டைரக்ஷனில் 1ன்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அதனால இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 9.5. ஸோ இதோட இந்த சம் வந்து ஓவர் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாலும் என்கிட்ட தாராளமாக கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க, நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எப்படி ரேஞ்சு டொமைன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபங்க்ஷன்லேயே என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோ. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே வரும். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.